இன்றைக்கி வெண்டைக்காய் வச்சு ஒரு சூப்பரான கேரளா ஸ்டைல் வெண்டைக்காய் பச்சடி தான் பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் வந்து ரொம்ப ஹெல்த்தி, கண்டிப்பாக டயட்டில் சேர்த்துக்கணும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி தேங்காய், கொஞ்சமாக சீரகம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் நல்லா தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காயெலாம் ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயில் அது நல்லா வதங்கணும், கருகிடக்கூடாது. அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கிட்டே இருக்கணும். நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி கடுகு, கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ரெஷ்ஷான 25 ml தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து நம்ம வதக்கி வச்சிருந்த வெண்டைக்காய் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நல்லா இந்த தேங்காய், இந்த தயிர் எல்லாம் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் கெட்டியாயிரும். எடுத்து சுட சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான கேரளா ஸ்டைல் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.